10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களில் அளவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுயரம் 5 சென்டிமீட்டர், அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு காண்க. இதற்கு முன்னாடி கேள்வியில் நம்ம கண்டுபிடிச்சது இடைக்கண்டத்தினுடைய கன அளவு. இந்த கணக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கணக்கு. ஏன்னா இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு அப்படின்றது ஒரு புதிய கணக்கு. நாம் இந்த வலைபரப்பையும் அந்த கன அளவையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. கொடுத்துருக்கிறத எழுதியெல்லாம் இடைக்கண்டத்தின் சாயுயரம், சாயுயரத்துக்கு என்ன எழுத்து? எல் சமம் 5 சென்டிமீட்டர். சரி, அடுத்தது மேற்புற ஆரம் கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். அடிப்புற ஆரம் ஸ்மால் ஆர் அது எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? வலைபரப்பு கேட்குறாங்க. வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? அதாவது இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா, கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் எல். இது கூம்பினுடைய இடைக்கண்டம்ன்றதுனால பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் சதுர அலகுகள். அதுதான் ஃபார்முலா. பை இன்ட்டு 2 வகையான ஆரம் இருக்கு இல்லையா, அதனால் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். மதிப்புகளை பிரதியிட வேண்டியது தான். 22 கீழே 7 பெருக்கள் இந்த ஆர் வரப்ப 4 கூட்டல் ஸ்மால் ஆர் வரப்ப 1 பெருக்கள் எல் வர இடத்துல 5. தட் இஸ் 22/7 இன்ட்டு 4 1 5 பெருக்கள் 5. 22 பெருக்கள் 25/7. இங்கே பெருக்க வேண்டியது தான். 25 பெருக்கள் 22 2 25 50 50 550 550/7. therefore வலைபரப்பு சமம். இந்த 550 7ஆல் வகுக்க வேண்டியது தான். வகுக்கலாம். 7 49 மிச்சம் 6 60 8 56 புள்ளி வச்சுக்கணும். மீதி 4 0 போட்டால் 40 5 35 40ல் 35 போனால் மீதி 5, பக்கத்தில் ஒரு 0 சேர்த்தனா 50. 50ன்னா 7 49 மீதி 1 தான் வரும். அதனால் அதோடையே நிறுத்திக்கலாம். அப்போ 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒன்று சதுர சென்டிமீட்டர்னு போடணும் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். அதே போல் கூம்பினுடைய இடைக்கண்டம்னு சொன்னால் வழக்கமாக கன அளவு தான் கேட்பாங்க. நம்ம அதே எண்ணத்தில் போற்றக்கூடாது. இது தனிப்பட்ட ஒரு முக்கியமான கணக்கு, இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு கணக்கு. அடுத்த கணக்கு, சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளினுடைய கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் அவற்றின் உயரங்களின் விகிதத்தை காண்க. கூம்பு அப்படின்னு சொல்கிறோம், அதனுடைய ஆரங்கள் ரெண்டும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ 2 கூம்புகள் அதனுடைய ஆரங்களின் விகிதம் சமம் R/R தான். ஏன்னா சமமான ஆரங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் கூம்பினுடைய ஆரமும் ஆர் தான்,
ரெண்டாவது கூம்பினுடைய ஆரமும் 6 தான். உயரங்கள் மாறுபடுது. இப்போ உயரங்களின் விகிதம் சமம் h1 h2. முத கூம்பினுடைய உயரம் h1, ரெண்டாவது கூம்பினுடைய உயரம் h2. கன அளவுகளின் விகிதம் ஈக்குவல் டு, இப்போ கூம்பினுடைய கன அளவுகளின் விகிதம் எவ்வளவுன்னா 3600 5040. கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை r² h1. 1/3 பை r² h தான் பொதுவான ஃபார்முலா. இங்கே முதல் கூம்பினுடைய ஆரம் r, அதனுடைய உயரம் h1. ஸோ 1/3 பை r² h1 is to 1/3 பை r² h2 equal to 3600 is to 5040. ஈஸ்ட்னாவே என்ன அர்த்தம்? வகுத்தல்னு அர்த்தம். இப்போ வகுக்க வேண்டியது தான். 1/3 பை r² h1 by 1/3 பை r² h2 equal to 3600 by 5040. 1/3 1/3 அடிச்சிடலாமா? பைக்கு பை அடிச்சிடலாமா? இங்கேயும் ஆறு தான், இங்கேயும் ஆறு தான். ரெண்டு ஆரம்பமாக r² அடிச்சிடலாமா? அப்போ இந்த பக்கம் என்ன நிற்கிது? h1 by h2. that implies h1 by h2 equal to, இங்கே வரலாம், இந்த கடைசி 0க்கு 0 அடிச்சிடலாமா? 360 by 504. இதை 2ஆல் சுருக்கலாம். அப்படியே சின்னதாக சுருக்கிட்டு போகலாம். அதுக்கு பதிலாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 6 கூட்டினா 9, 5 4 கூட்டினா 9. நேரடியாக 9ஆலேயே அடிச்சிடலாம். 9ஆல் அடித்தா 4 9 36 0. இங்கே 9ஆல் அடித்தோம்னு வச்சுக்கோங்க, 5 9 45, மிச்சம் 5 54, 6 9 54. இப்போ என்ன நிற்கிது? 40 by 56. இதை 4ஆல் சுருக்குனா 10, இதை 4ஆல் சுருக்குனா 1 ஒரு 4 14, 4 14. 2ஆல் அடிக்கலாம், 5 by 7. அப்போ h1 by h2னா 5 by 7. கேள்வி உயரங்களின் விகிதம்னு கேட்குறாங்க. உயரங்களின் விகிதம். அப்போ நம்ம வகுத்தல் முறையில் எழுதக்கூடாது. h1 is to h2 சமம் 5:7 அப்படின்னு எழுதி முடிக்கணும். கணக்கு போடும்போது வகுத்தல்னு போடுவோம். ஆனால் அந்த விடையை எழுதி முடிக்கும்போது விகிதம் அப்படின்னா விகிதத்தில் எழுதி முடிக்கணும். அடுத்த கணக்கு, ஓர் உள்ளீடற்ற உருளையின் உயரம், உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க. ஒரு உள்ளீடற்ற உருளை கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறத எழுதியெல்லாம். உள்ளீடற்ற உருளையின் உயரம் h எவ்வளவு? வரிசையாக கொடுத்துருக்கிற அளவு 9 சென்டிமீட்டர். அடுத்தது உட்புற ஆரம். இங்கே முறையே அப்படின்னு கொடுத்துருந்தா முதல் இருக்கிறது உயரம், அடுத்தது உட்புற ஆரம், அடுத்தது வெளிப்புற ஆரம். ஸ்மால் ஆர் 21 சென்டிமீட்டர். வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவு V is equal to உருளை, உள்ளீடற்ற உருளை. ஸோ பை இன்ட்டு
ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அலகுகள். பொதுவாக ஃபார்முலா உருளைக்குன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே உள்ளீடற்ற உருளைனா உள்ளே இருக்கக்கூடிய பகுதி காலியாக இருக்கும். அப்போ வெளிப்புற ஆரம் கேபிட்டலாக வச்சு வரக்கூடிய உருளையில் வந்து இந்த உள்புற ஆரம் ஸ்மாலாக வரக்கூடிய உருளையை கழிச்சுக்கணும். ஸோ v is equal to பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அலகுகள். இப்போ மதிப்புகளை பிரதியிட வேண்டியது தான். 22 கீழே 7, இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வர இடத்துல 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வர இடத்துல 21 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் வர இடத்துல 9. தட் இஸ் 22/7. இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பொதுவாக 7 வெளியில் எடுத்து எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் பெருக்கியே போட்டுருங்க, வேலை முடியட்டும். அதை ஸ்கொயரில் எடுக்கணும். 28 ஸ்கொயர்னால் இதை வந்து 7 பெருக்கல் 4ன்னு பிரிக்கணும். 7 வெளியில் எடுக்கும்போது 7 ஸ்கொயர்னு பிரிக்கணும். இந்த குழப்பமே வேணாம். 8 8 64க்கு 4 மிச்சம் 6, 8 2 16, 16 6 22, 8 2 16க்கு 6 மிச்சம் 1, 2 4 1 5, 4 8 7, 784 மைனஸ் 21 பெருக்கல் 21, 1 21 21, 42 441, 441 பெருக்கல் 9. இந்த 784 441 வந்து கழிக்க வேண்டியது தான். 3 4 3 சமம் 22 கீழே 7 பெருக்கல் 343 பெருக்கல் 3. பொதுவாக இந்த மாதிரி கணக்கில் இந்த 7 வந்தால் இங்கே ஏதாவது அடிப்படும், 9 அடிப்படாது. அப்போ இந்த 7க்கு இந்த இதை அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. 4 28 மிச்சம் 6 63, 9 63. அப்போ என்ன கிடைக்குது? 22 பெருக்கல் 49 பெருக்கல் 9. பெருக்க வேண்டியது தான். 22 பெருக்கல் இதை பெருக்குனா 9 9 81க்கு 1 மிச்சம் 8 4 9 36, 36 8 44. அப்போ 441 பெருக்கல் 22 பெருக்கலாம். 4 2 2 8 8 அதே தான் மறுபடியும். அப்போ 8 8 2 2 0 16 1 17 7 மிச்சம் 1 1 8 9. அப்போ என்ன விட வருதுன்னா கன அளவு V சமம். இது எல்லாத்தையும் உட்காந்து பெருக்கி போட்டால் 9702 கன சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து நிற்கிது. இந்த பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம செஞ்சு முடிக்கணும். ஒரு சின்ன தப்பு வந்துட்டால் கூட போட்ட கணக்கு முழுக்க தப்பாக போயிடும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.